மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் அனைத்து துறைகளிலும் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை ஏற்றம் பெறச் செய்யும் வகையிலும் அமைந்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் பாராட்டியுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் 2015-2016 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் மக்கள் முதல்வரின் வழிகாட்டுதல்படி புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. மேலும் 650 கோடி ரூபாய் அளவுக்கு வரி சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மக்களின் முதல்வர் வலியுறுத்தியுள்ளபடி காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்றும், காவேரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிகளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளையும் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, மின்சாரம், தொழில், வேளாண் துறை உள்ளிட்ட துறைகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் விவசாய பெருமக்கள், தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாராட்டியுள்ளனர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 தொழிற்சாலைகள் கம்ப்ரஸர் அதனுடைய பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கு. பட்ஜெட்டில் 14% 5% குறைச்சி இருக்காரு. இந்த வரிச்சலுகையை அளித்த மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் மற்றும் பகுதிகளில் உற்பத்தியாகிக் கொண்டிருக்கின்ற கொசுவலை துணிக்கு முற்றிலுமாக 5% வேட் வரியை ரத்து செய்து அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனால் கொசுவலை உற்பத்தி பெருகும். அதே போல மக்களுக்கு குறைந்த விலையிலே கொசுவலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை உள்ளாட்சி அமைப்புகளிலும் விலையில்லா கொசுவலை வழங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களது கரூர் கொசுவலை நூல் மற்றும் துணி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீனவர்கள் பயன்படுத்துகின்ற மீன்பிடி கயிறுகள், மிதவைகள், மீன்பிடி பல தயாரிக்கும் நூல்கள், மீன்பிடி விளக்குகள் மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் துணை பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அத்தனை மதிப்பு கூட்டு வரியை முற்றிலுமாக விலக்கிய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவ மக்களின் சார்பாக கோடான கோடியை நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசின் பட்ஜெட்டை ஏற்கனவே வரவேற்று கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.